வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சரிகமப சீசன் 4 2வது எபிசோட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. முதலாவது பாடினது அபினேஷ் தான் பாடுறாரு. என்ன சொல்ல போகிறாய்ங்கிற பாடலில் பாடுறாருங்க. சூப்பராக பாடுறாரு. நல்ல கமெண்ட்ஸ் தான் அவர் கிடைக்கிது. 2வதாக வந்து பாடுறது ஹர்ஷினி தான் பாடுறாங்க. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த பாடலில் பாடுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு சில திருத்தங்களை சொல்லிட்டு கோல்டன் ஷவர் கொடுக்குறாங்க. அதன் பிறகு குட்டி பையன் புவனேஷ் வந்து பாடுறாரு. அவர் வந்து ஊ லலல்லா அந்த பாட்டை பாடுறாரு. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான கமெண்ட்ஸ் தான் அவருக்கு கிடைக்கிது. அதன் பிறகு வந்து பாடுறது ஸ்ரீநிதி பாடுறாங்க. அவங்க வந்து மின்சார கண்ணா அந்த பாடலை பாடுறாங்க. படையப்பா திரைப்படத்துக்காக அந்த பாடலை தாங்க அவங்க பாடுறாங்க. அவங்களுக்கும் சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஜட்ஜஸ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, அவங்கள பாராட்டுறாங்க. அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் தான் கிடைக்கிது. அவங்க படித்த பாடலை வந்து திரும்பியும் ஸ்ரீ சார் வந்து பாடுறாரு மேடையில் வந்து. அடுத்ததாக வந்து பாடுறது நம்ம திவினேஷ். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. ரொம்ப அற்புதமாக பாடுறாருங்க. அருமையாக இருந்துச்சு. மேலிடையே கண் கலங்கிச்சு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையாக பாடுறாரு நம்ம திவினேஷ். எல்லாருமே சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீ சார் என்ன அருமையாக பாடுற நீன்னு சொல்லி திரும்பி நம்ம திவினேஷை பாட சொல்லி கேட்குறாரு. நீ பாடுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் சரண் சார் சொல்கிறாரு, என்னம்மா பாட நீ சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்கிறாரு. அதோட நம்ம திவினேஷுக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்குதுங்க. அடுத்ததாக 2வது ஃபைனலிஸ்ட்டாக யார் போவா அப்படிங்கிறதுக்காக வந்து கோல்டன் ஷவர் வாங்கின எல்லா குழந்தைகளையும் மேடைக்கு வர சொல்கிறாங்க. 2வது ஃபைனலிஸ்ட் தெரிவு செய்கிறாங்க. 2வது ஃபைனலிஸ்ட்டாக வேறு யாரும் இல்லை, ஸ்ரீநிதியை தான் தெரிவு செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் 2வது ஃபைனலிஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்கள ஜட்ஜஸ் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ரொம்ப ஆரவாரம் பண்ணி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது நம்ம திவினேஷ் அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக போவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக போகிறது ஸ்ரீநிதியை போட்டிருக்காங்க. இது மக்கள் தீர்ப்புள்ள ஜட்ஜஸ் தீர்ப்பாக இருக்குது. இது தான் இன்னையோட முடிவாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.